கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார் நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறா சார், நான் என்ன சொல்கிறேன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பார். நான் அப்படி சோசிச்சுட்டு சொல்வேன், நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம்னு சொல்லணும்னா வில்லு பாட்டில் பின்பாட்டு பாடுற ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் ஆமாம், வில்லு பாட்டில் பின்பாட்டு பாடுறவங்கள ஆமான்னு தான் சொல்லுவாங்க. குடும்பம் அப்படின்னு வரும்போது ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை விவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஏன் தவிர்க்க முடியாதுன்னா 2 பேரும் அறிவுடைய மனிதர்கள். 2 அறிவுடைய மனிதர்கள் எல்லா விஷயத்திலையும் ஒத்துப்போவதுங்கிறது நடக்காது. அதனால அந்த விவாதத்தை ஏற்றுக்கொள்வது, அது டிஸ்கஷனாக இருக்கலாம், ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம், சமயத்தில் பிடிவாதமாக கூட இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயம். அதை நாகரிகமாக இன்னும் மேலே கொண்டு போனால் அது பட்டிமண்டபமாக மாறும். பொது அரங்குகளில் ஒரு நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்காது. ஒருத்தர் ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஐடியாலஜியில் இருப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கருத்துடைய நான் உயிரோடு இருப்பதற்கு எவ்வளவு உரிமை எனக்கு இருக்கிறதோ, என் கருத்தை எதிர்க்கிறவனும் உயிரோடு இருப்பதற்கு அவ்வளவு உரிமை இருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். என் கருத்துக்கு நேர் எதிரான கருத்துடையவனும் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதற்கு உரிமை உண்டு. ஏன்னா இறைவன் படைப்பு, இறைவனுடைய படைப்பில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாலைவனம்ங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு ஏரியா. அந்த பாலைவனத்தில் ஒரு செடி வளரவே முடியாது. அதில் ஒரு செடி வளர்ற மாதிரி ஒரு செடி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த பேர் என்ன? கள்ளி செடி. அந்த கள்ளி செடி இருக்கு பாருங்க. அந்த பாலைவனத்தில் தண்ணி இல்லாத இடத்துல வளரக்கூடிய ஒரு கள்ளி செடியை இயற்கை அல்லது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். எனக்கு 2க்கு வித்தியாசம் கிடையாதுங்க. இயற்கை என்பது கடவுளின் உடம்பு, கடவுள் என்பது இயற்கையின் உயிர் அப்படின்னு நம்புகிறவன் நான். கடவுள் என்பது இயற்கையின் உயிர், இயற்கை என்பது கடவுளின் உடம்பு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பாலைவனத்தில் அந்த கள்ளி செடி, அந்த கள்ளி செடியை யாரும் தின்னுடுவாங்க அப்படின்னு அந்த கள்ளி செடிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். நீங்கள் அது பாருங்க, முள்ளு 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 முள்ளா இருக்கும். அப்படியே அந்த கள்ளி செடி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பாலைவனத்தில் வாழ முடியாத இடத்துல ஒரு கள்ளி செடியை படைச்சு, அந்த கள்ளி செடி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு உடம்பெல்லாம் முள்ளை கொடுத்து, ஆனால் அந்த முள்ளு செடியை திங்கிறதுக்குன்னு ஒரு ஒட்டகத்தை படைச்சு, அந்த ஒட்டகத்துக்கு திங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாயை படைச்சு, அப்போ இந்த படைப்பு எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்க. எதெல்லாம் எதிரெதிரானதோ அவற்றையெல்லாம் இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. எதிரெதிரானவை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கலாம் என்றால் எதிரெதிரானவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கலாம். இந்த புரிதல் மனித குலத்துக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியம். என்னோட ஐடியாலஜியில் ஒருத்தர் ஒத்து போலையா அவனை அழிக்கணும் அப்படிங்கிறது விலங்குகளுடைய வாழ்க்கை முறை. என் ஐடியாலஜியோட ஒத்து போலையா அவனும் கடவுளால் படைக்கப்பட்டவன், வாழ்வதற்கு உரிமை இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறது தான் மனித குலத்தினுடைய வளர்ச்சியினுடைய அடையாளம்.